பண்ணியிருக்கோம். ஸோ அதுல யாரெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு, இல்ல சேட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, இல்ல சேட் பண்ணுங்க. எதுனாலும் பண்ணலாம். மேபி மத்தவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க வந்து சேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்படியே கண்டினியூவா வந்து நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் போயிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ இந்த நம்ம பார்க்குற இந்த கட் ஹெல்த்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல பார்த்தோம் இல்லைங்களா? அஹ் இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தேன். என்னென்னலாம் வந்து பண்ணணும், இல்ல என்ன பண்ணக்கூடாது கட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, இல்ல கட் ரீசெட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துட்டோம். நேத்து வந்து ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி கட்டு ஹெல்த்துக்கான யோகா என்ன இருக்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல வந்து அஹ், உங்களுக்கு ஒரு சின்ன வேலை. அதுல சில ஆசனங்கள் சொன்னோம் இல்லையா? உம், 2 3 போ அந்த ஆசனங்கள் சொன்னோம். அதுல யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்த ஆசனம் அப்படிங்கறது வந்து ஞாபகம் இருந்தா சாட் பண்ணுங்க. எனக்கு ஆமா சார் ஆமா இந்த இது ஞாபகம் இருக்கு அப்படின்னா சாட் பண்ணுங்க. இல்ல இந்த அனிமலோட பொசிஷன் அப்படின்னா அதை கூட சாட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மட்டும்தான் வீடியோல இருக்கேன். அதனாலதான் கேட்டேன். ஓகே. Dog question, Balu. சசி. The dog question stretching exercise சொன்னீங்கல்ல மூணு. தேங்க்யூ சசி, தேங்க்யூ சசி, கரெக்ட். ஸோ அது மாதிரி அந்த கோப்ரா பொசிஷன் சொல்லி ஒன்று சொன்னோம். அந்த மாதிரி 2 3 சொன்னோம். தேங்க்யூ சசி. நீங்க தான் வந்து அட்டன்டிவ்ல இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ என்னன்னா இந்த எப்படி வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் முக்கியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லி சொன்னோம். சிலதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னோம். ஸ்ட்ரெஸ் ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம கட் ரீசெட் பண்றப்ப வந்து நம்மளோட மைண்ட் லெவல் வந்து ஓகே கதிர் பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட். அது ஒன் ஆஃப் த ஸோ இந்த பார்ட்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா எப்போல்லாம் நம்ம வந்து மன அழுத்தத்துல இருக்கணும் அப்போ வந்து நம்மளோட அந்த கட்டு தான் வந்து பாதிக்கப்படுது. அந்த நல்ல பாக்டீரியா வந்து அதை அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இது ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கிறதுனால இது நாட் ஓன்லி இந்த கட் ரீசெட் பீரியட், ஜென்ரலாவே நமக்கு வந்து லைஃப்ல மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ எவ்வளவு பேர் ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டா ஆயிடுச்சுன்னா இல்லைங்களா? இப்போ ஒர்க்லயா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்படி ஒர்க்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர்த்தோட ஒர்க் நேச்சர் அப்படி இருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஆமா அப்படின்னா நீங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எஸ் அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பேட் ஃபீலிங். தேங்க்யூ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எஸ். ஸோ அந்த பேட் ஃபீலிங் என்ன அப்படின்னா ஒரு மோசமான ஒரு மனோநிலை, இல்ல ஒரு அன்ஹாப்பினஸ். அது வந்து பாஸ்டா இருக்கலாம், இல்ல வந்து ஃபியூச்சரா இருக்கும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் இருக்கு. நம்ம நடந்து போனதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்போம். இல்லாட்டி நடக்க போறதை பத்தி பயந்துகிட்டு நம்ம வந்து கவலைப்பட்டு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல மன அழுத்தமோ நம்ம இந்த ரெண்டை பத்தி கவலைப்படுறப்ப நமக்கு என்ன நடக்க போகுது, ஏதாவது ரிசல்ட் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் எதுவும் குட்டான ரிசல்ட் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? நீங்களே நினைச்சு பாருங்க, கவலைப்பட்டதுனால நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்குன்னா பெரும்பாலும் நடக்காது.
ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த மன அழுத்தத்தையே வந்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் படிச்ச புத்தகத்திலே எல்லாம் இருந்துதான் நானும் சொல்றேன். நான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் நான் சொல்ல முடியாது. படிச்ச புத்தகம் இல்ல வந்து நம்ம ஆஹ் இது மாதிரியான அந்த ஆன்மீக இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஆஹ் அந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து அந்த சின்ன அளவுல ஒரு மன அழுத்தம் இருக்கிறது ஓகே தான் சொல்றாங்க. அதாவது இப்போ பசங்களே வந்து படிக்கணுங்கிற அந்த ஒரு பயம் இருந்தாதான் படிப்பாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தா படிக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுக்கு எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா அதனால நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸையோ இல்ல லாங் டைம் மைண்டோ வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்லைடு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸா இருக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 4 வகையான ஹார்மோன்ஸ் நீங்க இதுல பார்ப்பீங்க. இந்த 4 வகையான ஹார்மோன்ஸ் தான் வந்து நம்ம மைண்டை வந்து டிசைட் பண்ணுது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரந்ததுன்னா நம்ம வந்து இப்படி ஹாப்பியா இருப்போம். இது கம்மியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அன்ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ற மாதிரி கூட இருக்கு. அந்த டொபமைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங் அதிகமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம அந்த புரதச்சத்து அதிகமா இருக்கிறத நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டொபமைன் அது வந்து அதிகமா சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லெஸ் ஃபேட் இன்டேக். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஆயிலியான ஃபுட் அதிகமா சாப்பிட்டா நம்ம மைண்ட் எப்படி ஒரு கேரிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபுட்டு இல்ல ரொம்ப ஆயிலியான ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது மேபி ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் அதுக்கப்புறம் வராது இல்லையா? அது போலதான் இதை சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி நல்லா தூங்கணும்னால ஒரு 7 மணி நேரத்துக்கு மேல நம்ம 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேல நல்லா தூங்குறவங்களுக்கும் இந்த இது ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா ரெகுலரா நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா மியூசிக் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இளையராஜா சாங், அந்த மாதிரியான சாங்கை கேட்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டொபமைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சுரக்க ஆரம்பிச்சு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி விஷயங்களை பாட்டு கேட்கறதுனாலயோ இல்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ இது மாதிரி நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன்னா நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி சேட் பண்ணுங்க, இல்ல மீன் சொல்லி சேட் பண்ணலாம். ஸோ மற்றவங்களுக்கு அது மேபி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி செரட்டோனின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்மோன். இந்த செரட்டோனின் ஹார்மோன் பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான் சொல்றாங்க பாருங்க. ஹை புரோட்டீன் இன்டேக் இருந்ததுன்னா செரட்டோனின் சுரக்குதுங்கிறாங்க. எனக்கே கூட அது தெரியாது. நான் இந்த ஸ்லைடு பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னு தெரியல. ஆனா வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரியான எக்ஸசைஸ் லைட் எக்ஸ்போசர், இப்போ சன்லைட்டோ இல்ல வந்து ஒரு பிரைட்டான இடத்துல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா செரட்டோனின் வந்து சுரக்குதுங்கிறாங்க. இது கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? நைட் டைம்ல நம்ம அதை நம்ம தூங்குறப்போ அந்த பெட் லேம்ப் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த பெட் லேம்ப் யூஸ் பண்றப்போ ஒரு வெளிச்சம் வருது இல்லையா? அப்போ அந்த வெளிச்சத்துல வந்து செரட்டோனின் வந்து சுரந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம ஒரு ஹாப்பி மூடுக்கு போயிடுவோம். இல்ல வந்து அது ஒரு நமக்கு கெமிக்கல் ஃபார்ம் ஆகுறதுனால அதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸ்க்காக ஒரு சில மசாஜ் எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன். இப்போ வந்து ஒரு சிலர் ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணக்கூடிய பார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் போறப்ப ஒரு மசாஜ் பண்ணுவாங்க, ஆயில் மசாஜ். எத்தனை பேர் அங்க நிறைய பேர் நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து போயிருப்போம். நீங்களும் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அந்த ஆயில் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின்லயே நம்ம வந்து வர வரை